SRH vs RR தேர்ட் லீக் மேட்ச் இந்த ஏரியாவில் SRH டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் வந்து 10 ஓவர், ஃபஸ்ட்டு 3 ஓவர் காமன் பவர் பிளே, 5 ஓவர் யூஸ் பண்ணணும். சசி பவுலிங் எல்லாம் பூச்சி பிரதர் டு பிரதர் ஃபஸ்ட் வைடாக போட்டிருக்காரு. ஃபஸ்ட் ஒன் பேக் டு பேக் 2 வைடுக்கு அப்புறம் நல்லா டிஃபென்ஸ் கைக்கா போயிருக்கு. எங்கள் ப்ராப்பராக த்ரோ பண்ணலங்க. ஒரு சிங்கிள் மட்டுங்க. தேர்ட் ஒன் போன ஒரு டாட் பால் ஷார்ட் பிடிக்கிற தலைக்கு மேலே போயிருங்க. அடிப்பில் ஃபீல்டரே இல்லை. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரி. ஃபஸ்ட் பவுண்டரி இந்த மேட்ச்சில் ராஸோட பேட்லேருந்து. ஃபோர்த் ஒன் லெக் ஸ்பின் வேரியேஷன், நல்லா கம்பேக் பவுண்டரிக்கு அப்புறம். ஓகே இப்போ கேரி ஆகல, பேக்கில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஓவரில் இந்த ட்ராக் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. சின்ன மிஸ்ஃபீல்டுங்க, ஃபஸ்ட் டைமில் எடுக்கல. ஈஸி 2 ரன்ஸ். ஃபஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 8, விக்கெட் லூஸ் பண்ணல. இப்போ ஒரு பவுலிங்கில் கார்த்தி வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் ஸ்லாட்டில் தான் இருந்த மாதிரி தான் இருந்தது, பவுன்ஸ் ஆகலை, டாட் பால். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் 3 இடத்துக்கே போட்டிருக்காரு. ஹேர் டாட் பாலாக போட்டிருக்காரு கார்த்தி. நல்லா ஸ்டார்ட். ஆஃப் கரெக்டாக கன் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஊரில் லக்கட்டார். 2 ஃபீல்டருமே எடுக்கல, ஒரு டீப்பில் போயிருக்காங்க. ஈஸி 2 ரன்ஸ். 2 பவர் பிளே, ஸ்கோர் 13. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. ஆர்ஆர் போனார் பவுண்டரிஸை கொடுக்காம போட்டிருக்காருங்க. நல்லா ஒரு காத்திட்டு இருந்து பாலா பவுலிங்கில் ஃபஸ்ட் பால் சிங்கிள். செகண்ட் ஒன் ஷார்ட் ஹைட்டாக போயிருங்க. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். பாலுக்கு ரொம்ப முன்னாடி வந்துட்டாரு. ஸோ டீப்பில் பவுண்டரியும் ஸ்டாப் பண்ணலங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி சசியோட பேட்லேருந்து. போன பால் பார்த்தீங்கன்னா ஸோ பால் பார்த்தீங்கன்னா கேபிளில் பட்டிருக்கு. ஸோ அதனால ரீபால் கொடுத்துருக்காங்க. கபேஜ் தேர்ட் மேனில் ஃபஸ்ட் டைம் எடுக்கலாங்க. அதான் எடுத்துருக்கா. 2 ரன்ஸுங்க. ஸோ அகெயின் ஒரு டாட் பால், பேக் டு பேக் டாட் பால். 2 பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. ஃபோர்த் ஒன் ஸ்டெப் டவுன், நல்லா ஸ்டாப். அதான் பவுண்டரி போயிருக்கோம். சிங்கிள். பால் சரியா பல்ல பேட்ல. சிங்கிள் போட்டுடலாங்க. இல்லை 3 ஓவருக்கு ஸ்கோர் 18. விக்கெட் லூஸ் பண்ணலாம். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலை பனிஷ் பண்ணியிருக்காரு. டிஸ்டன்ஸும் போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் 6 ராசியோட பேட்லேருந்து. ராஸோட பேட்லேருந்து. கடைசி 2 பால் வெட்டா போட்டிருக்காரு. பவுண்டரின்னு பார்க்கலாம். இல்லை ரவையிட்ட தான் இருக்காங்க. இப்போ காலு ஸ்கந்தில் விட்டுட்டாருங்க. வழக்கே பவுண்டரி. ஓய்யோ கைக்க போச்சு, விட்டுருக்காரு. கீப்பர் எடுக்கலங்க. இந்த பால் ஒயிட் +1 டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். எடுத்தால் முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். நல்லா டேக் ஆன். ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர். 4 ஓவருக்கு ஸ்கோர் 37. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்ஆர். பேட்டில் லைட்டாக ஒராசிட்டு வந்துருக்கு. பேக்கில் சிங்கிள். ஒரு எதிர்பார்க்காத ஒரு பவுன்சர் ஷார்ட். ஃபைனல் ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் டீம்ல ஒரு சிங்கிள், பேக் டு பேக் சிங்கிள். ஷார்ட் சிவி விட்டுருக்காரு கவஸ்ல. மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காரு. டீப்ல பவுண்டரி.
போகலான்னு நினைக்கிறேன் டீப்பில். இப்போ செக் பண்ணி தான் கொடுப்பாரு. இங்கே 2 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ போன லைனில் செக் பண்ணி பவுண்டரி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெம்புக்கு ரொம்ப க்ளோஸுங்க. இப்போ எடுக்கலாம் வயசில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுட் ஆஸ் பால். ஷாட்டு வாங்கி அடிச்சிருக்காரு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். நேராக கையை தெரிய போயிருங்க. நல்லா டேக் அண்ட் டீப்பில் செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அந்த எண்ணில் கிளியர் பண்ணி ரொம்ப கஷ்டம் தான். நியூ பேட்ஸ்மேன் தேவராஜ் ஸ்ட்ரைக்கில். டாப் ஏஜ் ரொம்ப ஹைட்டாக போயிருங்க. எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆப்போசிட்டில் வேறு சன்லைட். ஸோ வாட்ச் பண்ணி தெளிவாக எடுத்திருக்காரு யூகே மணி. நல்லா டேக்கன். பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். லாங் ஆஃப் ஒரு சிங்கிள். கட் ஷாட். ஐயோ ஆல்மோஸ்ட் கேரி ஆச்சு விட்டுருக்காரு. 8 தான் நல்லா கேட்சாக இருந்திருக்கும். முக்கியமான விக்கெட்டாகவும் இருந்திருக்கும். 6 விக்கெட் ஸ்கோர் 47. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்ஆர். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டில் போயிருக்க பவுண்டரியான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் வந்திருக்காரு பாலுக்கு. ஒரு சிங்கிள் மட்டும். ஸோ போன பால் உடஞ்சனால ரீபால் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் அகெயின் புஜ்ஜி பேட்டில் நிற்கிறதுங்க. ஸோ நல்லா டேக்கன். முக்கியமான 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர். ஸ்ட்ரைக்கில் அகெயின் நியூ பேட்ஸ்மேன். எதிர்பார்க்காத ஒரு பவுன்ஸா டீப்லா. லக்கி பவுண்டரி தான் சொல்லணும். விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் கேரியா லெஃப்ட் ஃபீல்டருக்கு. 7 ஓவருக்கு ஸ்கோர் 52. 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்ஆர். ஸோ போன வர டீசெண்டாக 5 ரனில் போட்டிருக்காருங்க. இப்போ கடைசி 3 ஓவரில் பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க ஆர்ஆர். சாஃப்ட் டச் சிங்கிள். தேர்ட் ஒன் எதிர்பார்க்காத ஒரு பவுன்சர். காம்படிஷன் எஸ் வைட் தான் கொடுத்துருக்காரு. வைட் ப்ளஸ் 1 இந்த பால். தேர்ட் ஒன் ரீ. ஸோ டாப் பேஜ் மாதிரி போட்டிருக்கீங்க. டிஸ்டன்ஸ் போகல. பாலுக்கு கேரியும் ஆகலை. இப்போ 3 ஃபீல்டருமே அங்கே டீப்பில் ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ தான் எடுத்துருக்காங்க. இந்த பால் 3 ரன். நல்ல ரன்னிங். இப்போ எடுக்கல எங்க டேரக்டா எஸ் பட்டிருக்கு ஸ்டம்பில். ஸோ ரன் அவுட் 50 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் வந்திருக்கா ஸ்ட்ரைக்கில். ஸோ நல்லா ஃபுல் ஷாட்டுங்க. ஸோ பாடி லைனே ஷார்ட்டாக போடாரு. தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. கடைசி 10 பாலுக்கு ஒரு பவுண்டரி. பேட்டை நிற்கிறதுங்க. கீப்பர் கையை பட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள். ஸோ லைட்டாக தான் எடுத்துருக்காங்க. 2 ரன்ஸ் இந்த பால். ஸ்கோர் 64. 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்ஆர். லெக் ஸ்பின் வீரேஷன் ஆதி வந்திருக்காரு பவுலிங்கில். அவருக்கான 2வது ஓவர். செகண்ட் ஒன் ஃப்ரைடா போட்டர் வைடுங்க. செகண்ட் ஒன் ரீ. தனியாக போயிருக்கு ஸ்பைலக்கில். ஸோ ப்ராப்பராக த்ரோ பாருங்க. இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் லெக்கில் போட்டு போயிருக்குங்க. சிங்கிள். நல்லா ஸ்டாப் அங்கே பூஜிக்கிட்டே இருந்து. இருந்தாலும் ஒரு குயிக் சிங்கிளுங்க. ரிஸ்க் சிங்கிள்னே சொல்லலாம். கையப்பட்டு போயிருக்கு. ஈஸி 2 ரன்ஸ் அகைன். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் பால் பேக்ல போயிருக்கீங்க. கல்ல போட்டு வந்துருக்கீங்க. ஓடி தான் எடுக்கணும். ஒரு சிங்கிள் மட்டும். ஆக்சுவலாக போனோம்ல ஹைட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஃப்ரீட். ஃப்ரீட்டை தெளிவாக போட்டுக்காரு யாக்கிங்களா இல்லை டாட் பால். 9 ஓவருக்கு ஸ்கோர் 75. லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர். ஸோ கட் பண்ணி விட்டுருக்காரு தேர்ட் மேனில். ஓடி தான் எடுக்கணும். எஸ் ரீச் ஆகிட்டார் நினைக்கிறான். எஸ் 1+1 கேட்டுங்க இந்த பால். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன். குட்லேருந்து தெளிவாக போட்டிருக்காருங்க. டாட் பால். தேர்ட் ஒன். ஒரு லெக் கட்டராக போட்டிருக்காரு இந்த தடவை. டாட் பால். தட்டி எடுத்தால் அதற்கு எத்தனை ஓட்டங்கள்? 1, 2.
மிக அருமையாக பேசப்பட்ட பந்து மிக அருமையாக தட்டினா ஃபீல்ட் மிஸ் செய்த 2 ரன்ஸுங்க இந்த பால். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஃப்ளாட்டா போய் தரையா விக்கெட்ல ஃபீல்டிங் போரை தடுப்பாரா பால் நல்லா ஸ்டாப் டீப்ல 2 ரன்ஸ். ஸோ எஸ்ஆர்ஹெச் 80 ரன் ஸ்கோர் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் பானு, நான் ஸ்ட்ரைக்கில் தேஜா. ஃபர்ஸ்ட் ஓவர் அப்போ புஜ்ஜி வந்திருக்காரு பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் பால் விடா போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ தரையா தட்டிருக்காரு. ஃபீல்டர் கைக்கு போயிருங்க. அதுக்கான சான்ஸில் டாட் பால் விட்டுருந்தா கண்டிப்பாக ஸ்டம்பில் போட்டிருக்கோம். மிக அருமையாக சிங்கிள் புல் பண்ணி விட்டுருக்காரு. அடிக்கப்பட்ட பந்து நான்காக மாற வாய்ப்புள்ளதா? வெளியே தான் போயிருக்கு. ஃபீல்டிங் தடுப்பாரா? தடுப்பு காரணமாக 2 ரன்ஸ். அருமையாக நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் இட் மிக அருமையாக நம்ம ஸ்டாப்ங்க. யா ஸ்வீக்காடுங்க. பானு ரீச் ஆகலை. நல்லா தருவாங்க. முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ போன மேட்ச் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு பானு. ரொம்ப ஏர்லியாகவே விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஸோ லெக்கட்டா ரொம்ப கீழே. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 4 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. நியூ பவுலர் பவுலிங் ஹேண்டில் 5 ஓவர் ஃபர்ஸ்ட் பாலை பனிஷ் பண்ணியிருக்காருங்க. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பவுண்டரி தேஜோட பேட்லேருந்து. நல்லா ஷாட்டுங்க. கேப்பா கரெக்டாக ஃபைன் பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் பவுண்டரி தேஜோட பேட்லேருந்து. மீண்டும் ஒரு பால் மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து போராக மாற வாய்ப்புள்ளதா? அருமையான பவுலிங். 2 ஓவருக்கு ஸ்கோர் 19. இதை லூஸ் பண்ணல எஸ்ஆர்ஹெச். சரி ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலில் தள்ளி விட்டுருக்காரு. சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால். மிக அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து சோம்பை நோ பால் கொடுத்துருக்காரு பவுலிங் ரெஸ்ட்ரிக்ஷனால. அருமையில்லை. 4 ஓட்டங்கள் டீப்ல பவுண்டரியும் போயிருக்குங்க. நோ பால் பிளஸ் பவுண்டரி. இந்த பால் 5 ரன் வந்திருக்கு. மிக அருமையாக தட்டி அடித்தார். 3 ஓவருக்கு ஸ்கோர் 25. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். ஷாட்டுங்க. நேராக ஸ்லாட்லேயே போட்டாரு ஃபர்ஸ்ட் பால். டிஸ்டன்ஸ் போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் 6 தேஜோட பேட்லேருந்து. ஷார்ட் அகைன் பேக்கில் போயிருங்க. கிராண்டட் 2. தேர்ட் ஒன் ரீ போன விடா போட்டிருக்காரு. நல்ல டிஃபென்ஸ். ஒரு சிங்கிள். ரன்னுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. டாட் பால். ஒயிட் ப்ளஸ் 1 இந்த பால். மிக அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சாக மாற வாய்ப்பா? ஓய்யோ நல்லா டேக் ஆன் டீப்ல. நல்லா ரன்னிங் கேட்ச். முக்கியமான செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க எஸ்ஆர்ஹெச். ரன்னிங் கேட்ச். இரண்டு விக்கெட் இழப்பிற்கு. 4 ஓவருக்கு ஸ்கோர் 37. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. 4 ஓவருக்கு ஸ்கோர் 37. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. நியூ பவுலர் பவுலிங் இல்லை. இங்கே ஒரு சின்ன கிராஷ். சிங்கிள்ங்க. டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுத்தால் முக்கியமான விக்கெட்டே இருக்கும். கேரி ஆகலைங்க. அதற்கு எத்தனை ஓட்டங்கள்? ஈஸி 2 ரன்ஸ். ஃபீல்டர் கைக்கா போச்சு விட்டுருக்காரு. எடுக்க வேண்டிய கேட்சை விட்டுருக்காருங்க. இங்கே ஒரு சிங்கிள். நல்ல கட் ஷாட். கவஸ்க்கு மேலே பவுண்டரியான்னு பார்க்கலாம். பால் கல்லப்பட்டு பவுண்டரியாக போயிடுச்சுங்க. ஷார்ட் ஸ்லாட்டில் இருந்தப்போ வந்து டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் போகலங்க.
ஸோ முக்கியமான தேர்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க எஸ்ஆர்ஹெச் இந்த ஓவரில். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஒயிட்டாக போட்டிருக்காரு. டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச்னு பார்க்கலாம். நல்லா டேக் ஆன் ஸ்டெப்ஸ் சசி. பேக் டு பேக் விக்கெட் யூஸ் பண்ணி போகிறாங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ 4 ஓவருக்கு ஸ்கோர் 46, 3 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். ஷார்ட் ஹீட்டாக போயிருங்க, டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். நல்ல டேக் ஆன் டீஃபுல்லாக உட்காந்து எடுத்துட்டாரு. ஸோ முக்கியமான 4th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க எஸ்ஆர்ஹெச். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஒரு புல் ஷாட் ஸ்கொயர் லெக்கில் ஸ்டாப் டீப்பில் ஒரு 2 ரன்ஸ். 4th ஒன் திரு பக்கத்து ஒரு பவுன்சர் பாடி டாக் டாட் பால். அகெயின் ஒரு டாட் பால். நல்லா புல் ஷாட், டிஸ்டன்ஸ் போகல, கேப்பில் விழுந்திருக்கு. பால் வந்திருக்காரு டீப்பில், நல்லா ஃபீல்டிங். கெயின் 2 ரன்ஸ். பேட் லைட்டாக பட்டு வந்திருக்குங்க. சிங்கிள் மட்டும். 6 ஓவருக்கு ஸ்கோர் 55, ரிமைனிங் இருக்க 4 ஓவருக்கு 29 தேவை. ஒரு அட்டாக் லெக்கில் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டெம்பில் போட்டிருக்குங்க. ஷார்ட் ஃபைன் லெக்கில் ஒரு சிங்கிள். நல்லா கட் ஷாட், ஆனால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. பேக் ஃபுட் ஃபுல் டிஸ்டன்ஸ் போகல அந்த அளவுக்கு. கம்ஃபர்டபிள் இருக்காங்க ஃபீல்டர். பேக் டு பேக் ஒரு மோர் விக்கெட் யூஸ் பண்றாங்க எஸ்ஆர்ஹெச். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஒரு நல்ல ஃபிக் ஷாட். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, அதற்கு எத்தனை ஓட்டங்கள்? வேலூருக்கு ஸ்கோர் 56 தான் வந்திருக்கு. போன வாரம் 1 ரன்ல போட்டிருக்காருங்க. ஒரு நல்ல பவுலிங். பவுலிங் அகைன் ராஸ் வந்திருக்காரு. ஸோ அடுத்து ஒரு எல்லாம் ஒரு மேட்ச் ஓவராக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலை பனிஷ் பண்ணியிருக்காரு. தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காரு. ஒரு தேவையான சிக்ஸர் கார்த்திகோட பேட்லேருந்து. நல்லா இருக்கார், நல்ல கம்பேக். எனக்கான சான்ஸ் இல்லை. ஸோ இன்னும் 22 ரன் தேவை. தேர்ட் ஒன். ரெண்டு பால் வைடாக போட்டிருக்காரு. 4th ஒன் ரீ. 20 ரன் ஸ்கோர் பண்ணணும். நல்ல ஷாட்டுங்க, விட்டு தட்டியிருக்காரு மேலே. பவுண்டரி போயிருங்க. ஒரு தேவையான பவுண்டரி கார்த்தியோட பேட்லேருந்து. ஃபிளிக் ஷாட். அதற்கு எத்தனை ஓட்டங்கள் பெறுவார்கள்? மோஸ்ட் ரன் எடுக்கல, அதன் காரணமாக 2 ரன்ஸ். ஸோ 8 ஓவருக்கு ஸ்கோர் 70 ரன் வந்திருக்கு. இன்னும் 10 ரன் தான் ஆடணும். சிங்கிள் மட்டும். இன்னும் பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணணும். ஸ்டாப் பண்ணல. டீப்லையும் ஒரு சின்ன தடுமாற்றம். ஒரு நல்ல த்ரோ இருந்தாலும் நல்லா ரன்னிங்க. 2 ரன்ஸ். நல்லா இருக்காருங்க. ஒரு தலைக்கு மேலே சிங்கிள் தாங்க. கீன் ஒரு ஏக்கர். ஆஃப் கட்டரா போட்டிருக்காரு. கீப்பர் ஸ்டாப் பண்ணல பேக்கில். ஸோ கல்லப்பட்டு வந்திருக்கு. சிங்கிள் பைஸில் ஸ்டெம்பை தட்டிட்டு வந்திருக்குங்க. செட்டில் பேட்ஸ்மேன் கார்த்திக் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. அம்பிடிஷன். 30 ஓவருக்கு ஸ்கோர் 75 ரன் வந்திருக்கு. கடைசி 6க்கு 5 ரன் ஆடணும். ஸோ மேட்ச் ஒரு 5 ரனில் போட்டிருக்காரு சசி. நல்ல பவுலிங். ஸோ கடைசி 6க்கு 5 ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா ஃபுல் ஷாட் ஃபைன் லெக்கில். அந்த கல்லை போட்டு வந்துட்டு ஓடி தான் எடுக்கணும். கண்டிப்பாக ரன் எடுத்துருவாங்க. 2 ரன்ஸ். 5க்கு 3 அதே டைரக்ஷனில் போயிருக்கு. அதே ஷாட்டு. ஒரு சிங்கிள் தடவை, சிங்கிள் மட்டும் தடவை. 4க்கு 2. டாப் ஏஜ் பேக்கில் ஒரு சிங்கிள். 1 more to win. டாட் பால். ஒரு 2க்கு 1 ரன் தேவை. வளைச்சி விட்டுருக்கார் ஸ்கொயர் லெக்கில்.
ஸோ இந்த சிங்கிளோட டீப்பில் பவுண்டரியாக போயிடுச்சுங்க. வினிங் ஷாட் பவுண்டரியோட இந்த மேட்சை எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறாங்க. Win by SR.